ஹாய் கைஸ், எங்கள் ஊரில் இயர்லி விநாயகர் சிலை வைப்பாங்க. 3 days வச்சுருப்பாங்க. 3rd day அன்னைக்கு தண்ணியில் கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. இந்த வாட்டியும் சேம் அதே மாதிரி தான் 3 days வச்சுருந்தாங்க. 3rd day கொண்டு போய் கரைச்சிட்டாங்க. ஸோ சிலை வச்சிருக்கிறதுனால இந்த 3 நாளில் டெய்லியுமே யாராச்சும் ஒருத்தவங்க நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு அர்ச்சனைங்க அதெல்லாம் பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க. நாங்கள் 2 days எதுவுமே பண்ணல. ஸோ 3rd day சாமியை வந்து கூட்டு போய் தண்ணியில் கரைச்சிடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பிரசாதம், கொழுக்கட்டை, சுண்டல், பொங்கல் அதெல்லாம் பண்ணி சாமி கிட்ட கொண்டு போய் நெய்வேத்தியம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கூட பாப்பாவையும் கூட்டிட்டு போயிருந்தோம். லாஸ்ட் 2 years-ஆ விநாயகர் சதுர்த்தி அப்போ நான் ஊர்ல இருக்கேன். லாஸ்ட் 2 years-மே மழை பெஞ்சிருக்கு. இந்த வாட்டி 3rd day அன்னைக்கு மழை பெய்யல. நான் என்னடா மழை பெய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நைட்டு கரெக்டா ஊர்வலம் கிளம்புறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருச்சு. அன்னதானமும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கோயில்கிட்ட தான் வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நானும் போய் அன்னதானம் சாப்பிட்டு வந்தேன். அன்னதானம்லாம் முடிஞ்சப்பறம் சாமி ஊர்வலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஊரெல்லாம் சுற்றி ஊர்வலம் கூட்டிட்டு வரதுக்குள்ள காலையில் ஆயிடுச்சு. ஸோ காலையில் முடிஞ்ச பிறகு ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் போயிட்டு சாமி சிலையை கரைச்சிட்டு வந்துட்டாங்க.